இப்போ ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்லீவை எடுத்து சென்டரில் மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ஒரு கீறிக்குங்க. இந்த மாதிரி கீறிக்கிட்டு சிசர் எடுத்து சென்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மார்ஜின் அளவு இருக்குது இல்லைங்களா, எவ்வளோ மடிப்போம் அதை வந்து எவ்வளோ மடிக்கிறோமோ அந்த அளவு வச்சு இது மாதிரி கீறிக்கணும். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஃப்ரண்ட்டு பக்கம் தனியாக, பேக் பக்கம் தனியாக, இது மாதிரி கீறி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டரில் நம்ம ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். அது வந்து லென்த்து எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அளந்துக்கணும். ஸ்லீவோட லென்த்து வந்து 6 inches. அது எவ்வளோன்னு அளந்துக்கிட்டு இது மாதிரி வேஸ்ட் பிட்டு ஒன்று, அந்த ஸ்லீவ் பிட்டிலே வேஸ்ட் பிட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைஸில் வந்து ஒரு 2 பிட்டாக கட் பண்ணி வச்சு சென்டரில் ஒரு ஜாயிண்ட் ஒன்று பண்ணிங்க. அப்படியே ஃபோல்டு பண்ணால் அந்த இடத்துல கிரிப் இருக்காது. அதனால் இந்த மாதிரி அட்டாச்சிங் பண்ணிவிட்டு இது போல் அட்டாச்சிங் பண்ணிக்கிட்டு திருப்பி எட்ஜி ஒன்று போட்டுக்குங்க. இப்போ இந்த இடம் வந்து ஸ்ட்ரெச் ஆகாமல் உங்களுக்கு கிரிப்பாக இருக்கும். எட்ஜி வர்றது வந்து உள்பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கீறிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது தையல் ஒன்று போட்டுங்க. அப்படியே 6 inches அளவுக்கு லென்த்துக்கு போட்டுக்கிட்டு அப்புறம் அகலம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1.25 inch நடுவு சென்டரில் 1.25 inches அளவுக்கு வச்சு இன்னொரு தையல் ஒன்று போட்டுக்குங்க. அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு பக்கம் தான் க்ளீன் ஃபினிஷ் இருக்கணும், ஒரு பக்கம் இந்த மாதிரி ரா எட்ஜஸாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தையல் போட்டதுக்கப்புறம் 1 centimeter விட்டு வெட்டிக்கணும். மார்ஜின் பிடிக்கிற அளவு விட்டு வெட்டிக்கணும். ஒரு பக்கம் இந்த மாதிரி க்ளீன் ஃபினிஷிங்காக இருக்கணும், ஒரு பக்கம் இந்த மாதிரி பிசராக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.25 inches வந்து அந்த ரெடி அளவு இருக்கணும். சென்டரில் டிசைன் கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ ஃபேப்ரிக் விற்கிது, கோல்டன் ஃபேப்ரிக்கு. இது மாதிரி கோல்டன் கலரில் வாங்கி சின்ன சின்ன பிட்டாக வந்து இது போல் துண்டு துண்டாக வெட்டிக்கிங்க. ஒரு 12 பிட்டு வர போல் துண்டு துண்டாக இந்த மாதிரி சைஸாக வெட்டிக்கணும். மாதிரி 12 பிட்டு அது மாதிரி வர மாதிரி ஃபஸ்ட்டே வெட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ரெடி ஃபினிஷிங் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ரெடி ஃபினிஷிங்கில் இருந்து இப்படி மடித்து அதுக்கப்புறம் ஆஃபில் மடித்து அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சென்டர் மடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஆஃப் மடித்து அதுக்கப்புறமா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த பாயிண்ட் வந்து நல்லாயிருக்கும், முக்கோண ஷேப்பில் சரியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 1.25 வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து சென்டர் கரெக்டாக வர மாதிரி வச்சு மடக்கி இது போல் கிரிக்குங்க. ஏன்னா சென்டர் வந்து கரெக்டாக அந்த 2 இதுவும் ஒன்றா சேர்கிற மாதிரி இருக்கணும். அதனால் சென்டர் வச்சு கிரிக்கிட்டு இந்த மடக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது கரெக்டாக சென்டரில் இப்படி உட்கார வைக்கணும். இந்த பக்கம் எக்ஸஸ் இருந்தால் பரவாயில்ல, சென்டரில் உட்கார வச்சு கரெக்டாக அந்த 1.25 inches தையல் ஒன்று ரெடி போட்டோம் இல்லைங்களா, அது மேலேயே வச்சு தைச்சிட்டு வரணும். இது மாதிரி மடித்து கரெக்டாக பாயிண்ட் வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பாக மடிக்காமல் விட்டுட்டிங்கனாக்கா அது வந்து டிசைனே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்படி மடக்கிங்க, நல்லா நகத்தை வச்சு நல்லா மடக்கி ஷார்ப்பாக இருக்கணும். அதுபோல் சென்டரில் கரெக்டாக வரா மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஆறு இன்ச்சு நமக்கு தேவையான அளவு பார்த்துட்டாக்கா அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு வச்சுட்டு திருப்பிக்க வேண்டியது தான்.
திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் 6 பீஸ் அதே போல் ஆப்போசிட் வர மாதிரி கரெக்டாக அந்த பாயிண்ட் ரெண்டும் ஒன்றா ஒட்டுற மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாமல் மேலேயும் ஏறிடக்கூடாது, கேப்பும் வரக்கூடாது, கரெக்டாக ஒன்று ஒட்டுற மாதிரி சரியாக வச்சு தைச்சிக்கோங்க. அட்டாச்சிங் இந்த பக்கம் வந்து நமக்கு எக்ஸஸ் வரலாம், அது நம்ம வெட்டிக்கு போகிறோம். ஆனால் இந்த பாயிண்ட் வைக்கிற இடம் தான் கரெக்டாக இருக்கணும். அவ்வளோ தச்சு எடுத்துக்கிட்டு அந்த சைடில் வந்து ஒரு டம்மி தையல், அந்த பிசர்லாம் தூக்கிட்டு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு டம்மி தையல் இந்த மாதிரி ஓரமாக போட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம தைக்க வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். 2 சைடுமே அது மாதிரி டம்மி தையல் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அந்த பிசர் எல்லாமே கரெக்டாக வெட்டி எடுத்துருங்க. இவ்வளோதான், சென்டர் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எடுத்து பேக்கு ஃப்ரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க, ஆப்போசிட் மாறாமல் இருக்கும். இது அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எம்மிங் இருக்குது இல்லைங்களா, ஸ்லீவோட எம்மிங் வந்து பார்த்திங்கனாக்கா மெலிசாக நம்ம வந்து மடிச்சுப்போம். ஒரு 1/4 இன்ச்சு மடித்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்குங்க. தையல் போட்டதுக்கப்புறம் அந்த ரெடி அளவு எவ்வளோ மவுத் மடிக்கிறோமோ அந்த ரெடி அளவுக்கு வச்சு மடக்கி வச்சு இப்படி கீறிக்கிட்டு அதில் ஒரு டீஸ் மார்க் வச்சுக்கோங்க கரெக்டாக. இப்போ நம்ம அட்டாச்சிங் பண்ணுற எட்ஜி ஃபினிஷிங்கான இடத்த தான் அந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ணணும். ஃபினிஷிங்காக இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்த வந்து அட்டாச் பண்ணணும். ரா எட்ஜஸ் பிசுராக இருக்கிறது இந்த பக்கம் வச்சுன்னு அந்த ரெடியில் கரெக்டாக வச்சு அந்த அட்டாச்சிங் தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த தையல் மேலேயே ஒரு நூல் வந்து சென்டர் பீஸ் பக்கமாக தைக்கணும். அப்போ தான் வந்து அட்டாச்சிங் தையல் வந்து நமக்கு வந்து வெளிப்பக்கம் தெரியாது. ஒரு நூல் இந்த பக்கம் சென்டர் பக்கமாக தைக்கணும். தைச்சிட்டு அந்த மடக்குனதை அப்படியே ரிவேர்ஸில் இப்படி இந்த பக்கமாக மடக்கி மறுபடியும் அது மேலே கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட்டுக்கு ஒரு தையல் ஒரு டேக் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். அந்த மடக்கும் போது நீங்கள் டைட்டாக வச்சு மடக்கணும். உள் பக்கம் எம்மிங் பண்ணிக்கோங்க. மடக்கும்போது டைட்டாக வச்சு பண்ணலைனாக்கா அந்த இடம் கொஞ்சம் அந்த மூக்கு வருது அப்படின்வாங்க, எக்ஸ்ட்ரா வந்துடும், அது நல்லா இருக்காது. அதனால் மடக்கும்போது டைட்டாக பண்ணிங்க. இந்த ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி ஹெம் பண்ணிக்கங்க. ரெடி மார்க்கு எந்த அளவு வருதோ அந்த அளவுக்கு ரெடி மார்க் வச்சுட்டு இது மேலேருந்து தைச்சிட்டு வரும்போது கீழே கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் மேலேருந்து தைங்க. இப்போ மடக்கி தைக்கிறோம் இல்லைங்களா, இந்த மடக்கும்போது தான் கரெக்டாக டைட்டாக மடக்கணும். அப்புறம் இந்த சைடு வந்து ஃப்ளாட்டாக அப் அண்ட் டவுன் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். சென்டரில் முடிஞ்சது. இப்போ மவுத் பக்கம் வந்து எட்ஜஸ் ப்ளைனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மணி வச்சு எட்ஜஸில் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம்.
அதுக்கு என்ன பண்ணணும், ஒன் சைடு கைடு வந்து நம்ம போட்டுக்கணும். இந்த மணி தைக்கணுன்னா ஆர்டினரி கைடில் தைக்க முடியாது. இந்த மாதிரி ஒன் சைடு கைடு எடுத்து மாற்றி தான் தைக்கணும். அது மாதிரி கைடு மாற்றிக்குங்க. லேஸ் அடிப்பக்கம் மணி லேஸ் அடிப்பக்கம் வச்சுட்டு பீஸை மேல் பக்கம் வச்சு தைக்கும்போது மேல் பீஸை எப்போவுமே அந்த பீஸுக்கும் போது மேல் பீஸை இழுத்துடக்கூடாது. நார்மலாக வைங்க. அடி பீஸை லைட்டாக இழுத்தா மாதிரி தைக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைனா மேல் பீஸ் தைக்க நம்ம பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், அது நல்லா இருக்காது. அடி பீஸை இழுத்து மேல் பீஸை வந்து குளிர கொடுத்துருங்க. அப்படியே அவ்வளோதான். மணி வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணக்கப்புறம் இந்த மேலே எக்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு டம்மி ஸ்டிச் ஒன்று போட்டு நம்ம அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சைஸ் பண்ணிக்கணும். மேல் பக்கம் அப்படியே அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சைஸ் பண்ணிக்கணும். அந்த சென்டர் 2 இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம அப்படியே ப்ளைனாக விடாமல் ரெட் கலர் மணி, இந்த மாதிரி மணி வந்து 6 இருக்குது இல்லைங்களா, 6 மணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு எம்மிங் பண்ணுற ஊசி வச்சு அந்த சென்டரில் வரா மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அது பார்க்குறதுக்கு நல்ல டிசைன் நல்லாயிருக்கும். கோல்டு கலர் மணி வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாம், ரெட் கலர் மணி வேணுனாலும் வச்சுக்கலாம். நமக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி வச்சுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி எம்மிங் பண்ணுற ஊசியில் 4 நூல் போட்டுங்க. எப்போவுமே மணி கலரில் வந்து நூல் போடாதீங்க, இந்த துணி கலரில் போடுங்க, டிசைன் பண்ணுற கலரில். அப்போ தான் வந்து மணி மட்டும் தனியாக தெரியும். இல்லை மணி கலரில் நீங்கள் ரெட் கலரில் நூலை போட்டிங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து அது தைச்சது தெரியும். துணி கலரில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு தைச்சது தெரியாது, வெறும் மணி மட்டும் உங்களுக்கு பார்க்க ஹைலைட்டாக தெரியும். அது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது வந்து அப்படியே லூஸாக இல்லாமல் டைட்டாக நல்லா இழுத்து உள்ளே வந்து ஒரு டேக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு டேக் ஒன்று பண்ணிங்க. அப்போ தான் நூல் இழுத்தா ஒன்றும் இழுத்துக்கிட்டு வராமல் க்ளீனாக இருக்கும். மணி தைக்கும்போது கரெக்டாக சென்டரில் இந்த கார்னர் பீஸில் கோல்டன் பீஸில் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தான் அந்த சைடும் எடுக்கணும். மணி சென்டரில் வைக்கணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா மணி வந்து ஒன்று நகர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வந்து அது நல்லா இருக்காது. அதனால் இங்கே எவ்வளோ கார்னரில் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இந்த சைடும் அதே அளவுக்கு எடுங்க. அப்போ தான் சென்டரில் கரெக்டாக உட்காரும்.